வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்துல அலகு எண் 2 தொழிலமைப்புகளின் வடிவங்கள்ல அத்தியாயம் 6 கூட்டு பங்கு நிறுமம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நிறுமம் அப்படின்னா என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது கூட்டுப்பங்கு நிறுமம் அப்படிங்கிறது ஒரு வியாபார அமைப்புல ஒரு பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரம்ப காலத்துல வணிகம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா தனியார் வணிகம், கூட்டாண்மை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு பங்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்து கூட்டு குடும்பம். இந்த பேசிஸ்லதான் ஒரு வணிக அமைப்பு முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளடைவுல இதுல மிகப்பெரிய குறைபாடுகள், நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலதான் இந்த இந்து கூட்டு பங்கு நிறுமம் அப்படிங்கிற ஒரு நிறுமம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்து கூட்டு பங்கு நிறுமம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான முதலீடு இருக்கும், எந்த அளவு ஸ்கேல் இருக்கும் அப்படின்னா, அதாவது இது அளவுக்கு அதிகமான மிகப்பெரிய அளவுல இதனுடைய பேரளவு முதலீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அளவு, இதனுடைய வடிவ அமைப்பு மிக பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து கூட்டு பங்கு நிறுமம் அப்படிங்கிறது இந்த 2013 இந்திய நிறும சட்டத்தின்படி இயற்றப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்துல 1956 தான் இந்து நிறும சட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா 2013 அப்படிங்கிற ஒரு சட்டத்தின்படி ஒழுங்குபடுத்திருக்காங்க. செப்டம்பர் 12 படி ஒழுங்குபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப நிறுமம் அப்படின்னா என்ன, அதுக்கான இலக்கணம் தெளிவான முறையில கொடுத்திருக்காங்க பாருங்க. நிறுமம் என்பது பல நபர்கள் ஒன்று சேர்ந்த ஓர் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு மூலதனத்தை வழங்கி அல்லது மூலதனத்தின் மதிப்பை பொருட்களை வழங்கி சில வணிகம் அல்லது வியாபாரத்தை தொடங்கி அதிலிருந்து கிடைத்த லாப நட்டத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதாகும் அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் அப்படிங்கிறவரு இலக்கணம் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு நிறுமம் அப்படிங்கிறது பல்வேறு வகையான நபர்கள் ஒன்னா சேர்ந்து, பல நபர்கள் ஒன்னா சேர்ந்து மூலதனம் அப்படிங்கிறது என்னது, அந்த பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிட்டல், அளவுக்கு அதிகமான கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கள், அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாப நட்டங்களை அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை தான் இலக்கணம், அதாவது நிறுமத்தின் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது யாரு? ஜேம்ஸ் ஸ்டீபன்சன். சோ இந்த மாதிரி நிறுமம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுமத்தின் இயல்புகள் என்னென்ன, என்ன மாதிரியான இயல்புகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, தனியான சட்ட நபர் தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இந்து கூட்டு பங்கு நிறுமம் அப்படிங்கிறது இதுக்குன்னு தனியான சட்டம் இருக்கு, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டதுதான் இந்த இந்து கூட்டு பங்கு நிறுமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான வேறுபட்ட சொத்துக்கள், பொறுப்புகள் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடனை தாம் பெயர்ல வாங்குறதுக்கும் அந்த எம்ப்ளாயிஸ அப்பாயிண்ட் பண்றதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் முக்கிய பங்குகள் இதை ஆற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வரையறு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரையறு பொறுப்பு அப்படின்னா என்ன, ஒரு நிறுவனம் தன்னோட கடன்களை அடைக்க போதுமான சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தன்னோட கடனீந்தோர், அதாவது நிறும உறுப்பினரோட சொந்த சொத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கறதுதான் வரையறு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீடித்த வாழ்வு. நீடித்த வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறுமம் அப்படிங்கிறது அந்த நிறுமத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு வகையான நபர்கள் வரலாம் போகலாம், ஆனா நிறுமம் அப்படிங்கிற ஒண்ணு எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம்ங்கிறதுனாலதான் அதை நீடித்த வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
தனிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னா என்ன? இது ஒரு சட்டபூர்வமான தனிநபர் தன்மையை கொண்டுள்ள விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுமம், அதாவது ஒரு கம்பெனி தன்னோட பேர்ல பல்வேறு வகையான சொத்துக்களை வாங்கலாம், விக்கலாம். அதற்கான உரிமைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பங்குகளின் மாற்றியல்பு அப்படின்னு சொல்றாங்களா? சோ பங்குகளின் மாற்றியல்பு அப்படின்னா என்ன? பொது நிறுவனங்கள்ல தன்னோட பங்குகளை மாத்துறது அப்படிங்கிறது மிக மிக எளிமையானது. அந்த நிறுமத்துக்கு தேவைப்படும் போது தன்னோட பங்குகளை வாங்கலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பொது முத்திரை அப்படின்னு குடுத்திருக்காங்க. பொது முத்திரை அப்படின்னா என்ன? அதாவது அந்த நிறுமத்துக்கு இருக்கக்கூடிய முத்திரையை தான் பொது முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிறுமம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான நபர், அதாவது சட்டத்தால உருவாக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லலாம். இங்க இந்த பொது முத்திரை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது, ஒரு உடன்பாடுல கையெழுத்திடும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மேலதிகாரி சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட முத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முத்திரை இல்லாம கையெழுத்து இருக்கக்கூடாது, கையெழுத்து இல்லாம முத்திரையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வழக்காடும் திறனும் மற்றும் வழக்கில் பதில் சொல்லும் உரிமையும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் தன்னோட பேருல கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணணும், கேஸ் ஏதாவது எதிர்த்து போராடணும் அப்படின்னா அது லீகலா செல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட மேலாண்மை. இங்க இருக்கக்கூடிய மேலாண்மை எப்படிப்பட்டது? நீங்களே பாருங்க. ஒரு தனியார் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை எப்படி இருக்கும்? அவர் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால அவருதான் வேலையாள், அவருதான் மேலாளர். ஓகேவா? ஒரு கூட்டாண்மையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூட்டாளி மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய மேலாண்மையில பங்கேற்றுக்குவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மேலாண்மை, அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் தனி, அங்க இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் தனி, அதனை மேலாண்மை செய்யக்கூடிய மேலாளர்கள் தனி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நமக்கு கடைசியா என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பங்கு ஒரு வாக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது என்ன மேம் ஒரு பங்கு ஒரு வாக்கு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு இந்து கூட்டு பங்கு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எத்தனை பங்குகளை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை ஓட்டு தான் அப்படின்னா ஒரே ஒரு ஓட்டு, அதாவது ஒரு பங்குக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 1000 பங்குகள் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு எத்தனை ஓட்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 1000 ஓட்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பங்கு ஒரு வாக்கு என்பது நிறுமத்தின் வாக்கெடுப்பு தத்துவமாகும். அதாவது ஒரு நபர் 10 வாக்குகள் வைத்திருந்தால் அவருக்கு 10 வாக்குகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டுறவு அமைப்பை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. சோ மாணவர்களே பாருங்க, இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அதாவது கூட்டு பங்கு நிறுமத்தோட மீனிங் என்ன, அதனுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சோ அடுத்த பதிவுல அடுத்து என்ன தலைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே நமக்கு ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.